ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ரஞ்சனா ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன். நான் ஆஃப்ரிக்காவில் இங்கே என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறது இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் ப்ரஷ் பண்ணிட்டேன், ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன், ஜஸ்ட்டு சும்மா தலை சீவிருக்கேன். வாங்க இப்போ போயிட்டு நம்ம வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணலாம். ஹாலில் லைட் போட்டுக்கலாம். பாப்பா இன்னும் இந்த ரூமில் தூங்குறா. இந்த ரூம் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி உள்ள சாமி எல்லாம் வச்சுருக்கேன். இந்த ரூமில் வந்து பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ மணி பார்த்திங்கன்னா 7:10 ஆகுது. இப்போ தான் எந்திரிச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து என்னோடய சர்வன்ட் மெய்ட் வந்துடுவாங்க 7:30க்குள்ளே. காலையில் பார்த்திங்கன்னா வீடு இப்படி தான் இருக்குது. நான் நைட்டே கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சேன். பாப்பா வந்து நேற்று நைட் சீக்கிரமே தூங்கிட்டா. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ண டைம் கிடச்சதுனால க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இல்லைனா காலையில் அவங்க வந்து தான் க்ளீன் பண்ணுவாங்க. அடுத்ததாக வந்து வழக்கமாக நான் வீடியோஸ் தான் வந்து அப்லோட் பண்ணுவேன். நேற்றே வந்து நான் ஷெடியூல் பண்ணி வச்சுட்டேன் வீடியோ. ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு பப்ளிஷ் ஆகிருக்கும். காலையில் எழுந்திரிச்சதும் ஃபஸ்ட்டு இது தான் செக் பண்ணுவேன், எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் வந்திருக்கா என்னென்னு காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு அதுதான் பார்ப்பேன். மொபைலையும் செக் பண்ணிக்கலாம், இருந்தாலும் சிஸ்டமில் செக் பண்ணால் இன்னும் நமக்கு அதிகமான டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ நான் வந்து சிஸ்டமில் செக் பண்ணிக்குவேன். ஸோ அதனால் நான் சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடு. இது வந்து கம்பெனி ஹவுஸ் தான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வெட்டிங் டேக்காக நான் வந்து சர்ப்ரைஸாக ஃபோட்டோஸ்லாம் வந்து பிரிண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டி வச்சுருந்தேன். அவர் ஆஃபீஸ் போயிருந்தார். ஆஃபீஸ்லேருந்து வரும்போது வீடு வந்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தேன். வீடு ஃபுல்லாக இந்த மாதிரி ஹார்ட்டின் இந்த மாதிரி ஸ்மைலி பண்ணி ஒட்டியிருந்தேன். ஆனால் நிறைய விழுந்துடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பர்லேயே பண்ண ஃப்ளவர் வாஷ் மாதிரி. அந்த ரோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பரில் பண்ணது. நான் இங்கே வந்த புதுசில் இதெல்லாம் பண்ணது. இங்கே வந்து இப்போது 1 இயர் ஆகுது. மணி வந்து 7:15 ஆகுதா. ஒரு 7:30க்குள்ளே வந்து என்னோடய சர்வன்ட் மெய்ட் வந்துடுவாங்க. இது வந்து எங்களோட ஃபேமிலி மேரேஜ் ஃபோட்டோ. இங்கே ஆஃப்ரிக்காவில் வந்து 7:15 அப்படின்னா அங்கே இந்தியாவில் வந்து 11:45 ஆகும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு லன்ச் டைம் வந்துடும். நீங்கள் லஞ்சு சாப்பிட போகிறீங்க. நான் இனிமேல் தான் வந்து டிஃபனே ரெடி பண்ண போகிறேன். வாங்க இன்றைக்கி நான் என்ன ரெடி பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இப்போது அப்லோட் ஆன வீடியோவை எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். நான் நமக்கு தெரிஞ்ச வாட்ஸ்அப் குரூப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோஷியல் மீடியா எது இருந்தாலும் அதில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எல்லாமே வந்து மொபைல்லே தான் நான் பண்ணிக்குவேன். மார்னிங் எந்திரிச்சோடனே இதுதான் வேலை எனக்கு. நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். என்னோடய சர்வன்ட் மெய்ட் வந்துட்டாங்க. வாங்க போய் அவங்கள பார்ப்போம். வெளியே இன்னைக்கு வெயில் தான் அடிக்குது. குட் மார்னிங் ஜாக். குட் மார்னிங். Say hi to everyone. Hi everyone. Good morning. I'm called Jack and I work with Madam Ranjana. சூப்பர். இப்போ வந்துட்டாங்க. அவங்க வந்து வாங்க கிச்சன் போய் பார்ப்போம் அப்படி இருக்கு. பாத்திரம்லாம் நான் விளக்கவே இல்லை. அவங்க தான் வந்து காலையில் விளக்குவாங்க. மற்றபடி இந்த ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சேன் நைட்டு. இதெல்லாம் கச்ச முச்சன்னு தான் கிடக்கும். எப்போ பார்த்தாலும் நம்ம க்ளீனாக வைக்க மாட்டோம். வாரத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணுவேன். அதுக்கப்புறமா மறுபடியும் இப்படி ஆகிடும். பாத்திரம்லாம் இருக்குது, அவங்க க்ளீன் பண்ணட்டும். அதுக்குள்ளே நம்ம வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்துடலாம். ரஞ்சனா ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி நம்ம என்ன போட்டிருக்கோம்? இன்றைக்கி நான் வந்து பரோட்டாக்கு சால்னா போட்டிருக்கேன். 28 மினிட்ஸ் ஆச்சு நம்ம வீடியோ வந்து அப்லோட் ஆகி. 28 மினிட்ஸில் வந்து 8 வியூஸ் போயிருக்கு இது வரைக்கும். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்மளும் ஒரு லைக்கை போட்டு விடுவோம். இந்த வீடியோ ஓடி முடியட்டும். நான் அதுக்குள்ளே ஃபோனில் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணி முடிச்சேன். பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க அவங்க. பாத்திரம்லாம் க்ளீன் ஆகிடுச்சு. ஜன்னல் திறந்து விட்டாச்சு. இன்றைக்கி வந்து நான் பொங்கல் பண்ணலான் இருக்கேன். பொங்கல் பண்ணி சாம்பார் பண்ணலான் இருக்கேன். ஸோ காயெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சில நாள் வந்து எனக்கு காயெல்லாம் வந்து அவங்களே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாப்பா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வீடு க்ளீன் பண்ண சொன்னேன். ஸோ வீடு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பருப்பும் புளியும் எடுத்து வச்சுருக்கேன்.
இதை நம்ம காய் கட் பண்ணுற நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அவ்வளோதாங்க, காய் கட் பண்ணியாச்சு. வெங்காயம், தக்காளி. இன்றைக்கி வந்து முள்ளங்கியும் 2 கேரட் இருந்தது குட்டியாக. நாளைக்கு தான் நீ போய் மறுபடியும் காய் வாங்கணும். ஸோ காயெல்லாம் காலியாகிடுச்சு. இதுதான் நான் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வாஷ் பண்ணிவிட்டு பருப்பை வந்து வாஷ் பண்ணிவிட்டு வேக போட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் தனியாக ஒரு பேஸ்கெட்டில் கலெக்ட் பண்ணிங்கன்னா இதை அப்படியே தூக்கி நம்ம போட்டுடலாம். சும்மா மேலே கீழே சிந்திட்டு எப்போ பார்த்தாலும் நம்ம கூட்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கலெக்ட் பண்ணால் ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம பருப்பை நம்ம கழுவிட்டு வேக போட்டுடலாம். ஒரு பக்கம் குக்கரில் வந்து பருப்பு வேகட்டும், இன்னொரு பக்கம் நம்ம வெங்காய தக்காளி வதக்கி காயெல்லாம் வதக்கி வேக வச்சா பருப்பு வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். தூக்கி ஊற்றிட்டு அப்படியே தாளிச்சிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் பொங்கலுக்கு வந்து அரிசி எடுத்து வைக்க போகிறேன். ஆல்ரெடி 1 டம்ளர் போட்டேன். 1.5 டம்ளர் போடுவேன். 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் வந்து பருப்பு போடுவேன். பெரிய குக்கரில் தான் வைப்பேன். அரிசி வந்து இங்கே ஃபுல்லாமே இந்தியன் கேட்டு தான், பாஸ்மதி ரைஸ் தான். நார்மல் ரைஸுக்கும் நாங்கள் தான் யூஸ் பண்ணுறோம். இங்கே உள்ள லோக்கல் ரைஸ் வந்து எங்களுக்கு பிடிக்க மாட்டேது. அது ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்குது. அதனால் இந்த ரைஸே தான் வாங்கிக்கிறது. எல்லாருமே இதான் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கேன் அரிசி. 5 kg பேக் வாங்குவேன். அரிசி எடுத்தாச்சு. அடுத்ததாக பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா 1/2 டம்ளர் எடுக்கணும். இதை எடுத்து வச்சிடலாம். பருப்பு பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டேன். பருப்பு வெந்துடுச்சு. ரைஸ் வெந்துட்டுருக்கு. சாம்பார், காய் வந்து வேகுது. மூடி வச்சா சீக்கிரமாக வெந்துடும். ஸோ மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே இன்னும் பாப்பா எழுந்திரிக்கலை. என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. வந்துட்டு சிலிண்டர் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. சிலிண்டர் 2 சிலிண்டர் வாங்கியிருக்கோம். 1 காலி ஆகிடுச்சு. சரி 1 வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு போயிருக்காங்க. இது வந்து அவர் கொண்டு வந்த டிஃபன் பாக்ஸு. நைட் ஷிஃப்ட்டுனால பசிக்கும்ட்டு தோசையும் இட்லி பொடியும் கொடுத்து விட்டேன். இது வந்து காஃபிக்காக ஃப்ளாஸ்க்கு. இப்படி இருந்தாலும் நைட்டு முழிக்கணுன்னா கொஞ்சம் கஷ்டம் தானே. ஸோ காஃபி எடுத்துக்குவாங்க எப்போவுமே. இதை கொண்டு போய் நம்ம வாஷ் பண்ண போட்டுடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள். இதில் வந்து இந்த பாத்திரத்தில் வந்து ரசம் இருக்குது. நேற்று வச்ச ரசம் மிச்சம் இருக்குது. இதில் இட்லி பொடி வச்சுருக்கேன். இட்லி பொடி ரெசிபி கூட ஆல்ரெடி போட்டது. இது வந்து சும்மா ப்ரெட்டில் தடவி சாப்பிட்றதுக்காக நம்ம நியூட்ரெல்லா மாதிரி. இங்கே இதில் வந்து பார்த்திங்கன்னா டேட்ஸ் வச்சுருக்கேன். ட்ரை டேட்ஸு. பாப்பா இப்போ வந்து சாப்பிடுவா. ஏதாவது மம்மன்னு கேட்டுகிட்டே இருப்பா. போர் அடிக்குதுன்னா உடனே எடுத்து இது 2 கையில் கொடுத்தா சாப்பிட்டுட்ருப்பா. இதில் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு. குட் டே பிஸ்கெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே கிடச்சிது. ஸோ வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம மிக்சர் மாதிரி இருக்கும். ஆனால் மிக்சர் இருக்காது. இது கீழே இருக்கிறது வந்து காரா பூந்தி ஆல்ரெடி ஓப்பன் பண்ண பாக்கெட்டு. ஸோ இது இந்த மாதிரி ஏதாவது பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அவள் கேட்கும்போது டக்குன்னு எனக்கு எடுத்து கொடுக்க ஈஸியாக இருக்கும். மற்றபடி கசகசன்னு வேறு ஒன்றும் இல்லை. டிஷ்யூ பண்டல் இருக்குது. அதுக்கப்புறமா சும்மா பென்னு சிஸ்ஸர்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு கப்பு. இந்த கப்பு வந்து எங்கள் ஆனிவர்சரிக்கு வந்து gift கொடுத்தாங்க. இங்கே ஒரு ஃப்ரெண்டு. இதில் பாப்பா இருப்பாள். அந்த சைடு பார்த்தீங்கன்னா நானும் அவரும் இருப்போம். அப்புறமா இதில் பாதாம் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். மிச்சம் வந்து உள்ளே இருக்குது. இதில் கடலைப்பருப்பு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு ரொம்ப சீப்பாக கிடைக்கும். இது வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஒரு பொம்மை. இது வந்து நியூ இயர் டைம், கிறிஸ்மஸ் டைம், நியூ இயர் டைமில் இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் கிடைக்கும். இது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. ஹேங் பண்ணி வைக்கிறதுக்கு அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது வந்து பாப்பாவுக்கு ஊஞ்சல் கட்டி வச்சுருக்கேன். அவளுக்கு ஊஞ்சல் ஆடுறதுனா ரொம்ப பிடிக்குது. இப்போது வெளியே போய் பார்ப்போம். உங்களுக்கு வெளியே காட்டுறேன். ஊசியாக இருக்கிறதுனால நாங்கள் வெளியே அதிகமாக போக மாட்டோம். அப்போ மாதிரி ஒர்க்கு நடக்கலை அப்படின்னா போவோம். இதுதான் இங்கே வெளியே. இங்கே ஒர்க்கு நடக்கும். சம்டைம்ஸ் நல்லா வெயில் அடிக்குது. முந்தா நேரத்தில் நல்ல மழை காலையில். இந்த சைடு பார்த்தீங்கன்னா வாழை மரம் 2 தார் விட்டுருந்துச்சு. பறிச்சுட்டாங்களா என்னன்னு தெரியலை. ஒரு தார் பறிச்சுட்டாங்க. இன்னும் 1 மட்டும் இருக்குது உள்ள. எங்கள் வீட்டு கருவேப்பிலை செடி குட்டியாக இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. வந்து கற்பூரவள்ளி வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு ஏதாவது சளி பிடிச்சா வேணும்னு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சங்குப்பூ சொல்லுவாங்கள்ல, அந்த விதை கிடச்சிது. அதை போட்டு வச்சுருக்கோம். அது கூட இந்த தூசிக்கும் வெயிலுக்கும் ஒரு மாதிரி ஆகுது. இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான் இது. அதுக்குள்ளே தான் வீடு. கம்பெனி ஹவுஸ்னால உள்ளேயே இருக்குது. நல்லா சேஃப்டியானா அந்த சிசிடிவி கேமரா எல்லாமே இருக்குது. ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளியே இந்த மாதிரி சகதியாக இருக்கதான் ப்ராப்ளம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் இந்த மாதிரி நான் சீவி வச்சு ஃப்ரீசரில் போட்டு வச்சுருவேன் ஒரு பாக்ஸில்.
தேங்காய் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்தனால கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருப்பேன். ஏன்னா எடுத்த உடனே அரைக்க முடியாது, மிக்ஸி போயிடும். ஸோ தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அது நல்லா நார்மல் ஆனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டுக்குவேன். இப்போ நமக்கு சாம்பார் ஓரளவு ரெடி ஆயிடுச்சு. புளி ஊற்றி கொதிக்குது, இன்னும் மட்டும் நம்ம தாளிக்கணும். இதில் வந்து பொங்கல் இன்னும் கேஸ் போகலை, போனதுக்கப்புறமா அதுக்கும் தாளிக்கணும், அவ்வளோதான். இப்போ நான் தேங்காய் சட்னிக்கு ரெடி பண்ணுறேன். அரே பேபி, பாப்பா இப்போ தான் எந்திரிச்சு வந்திருக்கா. அவங்க அப்பா இப்போ தான் தூக்கிட்டு வந்தாங்க. கையில் எப்போ பார்த்தாலும் இந்த நாய் பொம்மை தான் அவளுக்கு இது ரொம்ப இஷ்டம். அது வாங்கினதுலேருந்து கீழே வைக்கலை ரொம்ப நாள், கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் விட்டுட்டா. இப்போ மறுபடியும் எடுத்திருக்கா. ஊஞ்சல் விளையாடலாம் சொன்னோன்னே எந்திரிச்சிட்டாலாம். நாங்கள் போய் இப்போது ப்ரஷ் பண்ணிவிட்டு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு குடிமையெல்லாம் போட்டுட்டு வந்துடுறோம். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, எல்லாமே டேபிளில் வச்சாச்சு. பொங்கல் தாளிச்சாச்சு, அடுத்ததா சாம்பார், அடுத்ததா தேங்காய் சட்னி. இனி சாப்பிடணும். உங்கள் அப்பாவும் பொண்ணும் விளையாடிட்டு இருக்காங்க. நான் தான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் சாப்பிட்றதுக்கு. அவங்க 2 பேரும் வந்தோடனே எடுத்து வைக்கணும். பாப்பாவுக்கும் அப்படியே நான் சாப்பிட்டுட்டே ஊட்டிடுவேன். எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9:45 ஆகுது. பாப்பா விளையாடிட்டு இருக்கா. என் ஹஸ்பண்ட் வந்து போய் தூங்க போயிட்டாங்க, ஏன்னா அடுத்தும் நைட் ஷிஃப்ட்டு. ஸோ ரெஸ்ட் எடுக்கணும் இல்லையா, அதனால் தூங்க போயிட்டாங்க. இனி ஒரு 1 ஹவருக்கு வந்து நானும் பாப்பாவும் விளையாடிட்டு தான் இருப்போம். அதுக்கப்புறம் தான் பாப்பாவை குளிக்க வைப்பேன். அடுத்து வந்து உப்பு மூட்டை தூக்கணும்னு சொல்லிட்டு வந்து என் பின்னாடி நின்று கழுத்தை கட்டி பிடிச்சிட்டா. அவளுக்கு உப்பு மூட்டையே ரொம்ப பிடிக்கும். இப்படி தூக்கி சுற்றிட்டே இருக்கணும், நமக்கு தான் முடியாது, அசந்து போயிடும். ஆமாண்ணா, டாடா 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 பபாய் பபாய். இடிக்க அம்மனா கணே 1 3 4 5 6 7 8 9 10. வெரி குட். பாப்பா ஊஞ்சல் விளையாடிட்டு இருக்கா. மணி இப்போ 11 ஆச்சு. பாப்பாவையும் குளிப்பாட்டிட்டு நானும் குளிக்க போகிறேன். குளிச்சுட்டு வந்து லஞ்சுக்கு ரெடி பண்ணணும். அதுக்கப்புறமா வீடியோவுக்கு ஏதாவது ரெடி பண்ணோம். இன்னும் என்ன பண்ணலான்னு டிசைட் பண்ணலை, பார்ப்போம். நாங்கள் ரெடி ஆகிட்டு வந்து மறுபடியும் நான் வீடியோ எடுக்கிறேன். பாப்பாவுக்கு ஹேர் வாஷ் பண்ணி குளிப்பாட்டிட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டுட்டு ஹேர் காயணுங்கிறதுக்காக விட்டுட்டேன் ஃப்ரீயாக. அதுக்கப்புறம் நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்து அப்புறமா தான் அவளுக்கு தலை சீவி விட்டுட்ருக்கேன். குடுமி போடுறதுக்கு டிவி பார்த்துட்டே அவளை டைவர்ட் பண்ணிவிட்டு குடுமி போட்டு விட்டுட்ருக்கேன். இல்லைனா வந்து குடுமி போடுறதுக்கே விடமாட்டா, போட்டதும் எடுத்துடுவா. அவள் டிவி பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு அந்த ஹாப்பி பர்த்டே டு யூ சாங் வந்து ரொம்ப பிடிக்கும். ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டாலே கிளாப் பண்ண ஆரம்பிச்சிடுவா. அவளும் இப்போ ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்கிறா ஃபுல்லாக. இப்போ தான் பேச்சு கொஞ்சம் கொஞ்சம் வருது. நம்ம பேசுகிறத அப்படியே திருப்பி பேச ட்ரை பண்ணுறா அவளும். இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம என்ன பேசினாலுமே திருப்பி பேசுகிறது வந்து ரொம்ப அழகாக இருக்குது நமக்கு கேட்குறதுக்கு. அதனால் சும்மா ஏதாவது பேச்சு கொடுத்துட்டே இருக்கோம் நாங்கள் அவகிட்ட. சீக்கிரமாக பேசணும், தெளிவாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக. நானும் அவளும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தோம். அவள் கூட சேர்ந்து வந்து இந்த கார்ட்டூன்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுது நமக்கு அறியாமலே. ஸோ அவள் கூட உட்காந்து நானும் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா எப்போவுமே வந்து நானும் குளிச்சுட்டு அவளும் குளிச்சுட்டு ஒரு தடவை சாமி கும்பிட சொல்லி அவளுக்கு சொல்லுவேன். அவங்க அப்பாவும் காலையில் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்றதுக்கு சொல்லி தருவாங்க. அது மாதிரி ஈவினிங் அது மாதிரி விளக்கு பொருத்தும் போது சொல்லி தருவேன். அவளும் சாமி கும்பிடுவா. ஏழு ஓம் ஏழு நாட்டி தொட்டு மொக்கு சிவா சிவா அம்மாய் மடம் அம்மாய் தொட்டு மடு சிவா சுப்ப சுப்ப சாந்து சனா சிவா அம்மா சிவா சூப்பர்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு பால் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பால் வந்து வெறும் பாலை கொடுக்காம ஏதாவது ஒரு ஃப்ரூட்டு போட்டு அடித்து மில்க் ஷேக் மாதிரி கொடுத்துட்றது. மார்னிங் வந்து எந்திரிச்சோடனே பால் நாங்கள் யாருமே குடிக்க மாட்டோம், டீ காஃபி நாங்கள் யாருமே குடிக்க மாட்டோம். பாப்பாவுக்கு வந்து காலைல எந்திரிச்சோடனே பால் கொடுத்தா சாப்பிட மாட்டான்ட்டு நான் ஒரு 11:30 போல் தான் நான் பால் கொடுப்பேன். அதே மாதிரி ஈவினிங் ஒருக்கா 5 to 6 ஒரு தடவை கொடுத்துருவேன். அவ்வளோதான். அடுத்தது பாப்பாவுக்கு தூங்குகிற நேரம் வந்துருச்சு. ஊஞ்சல் ஆடிட்டே இருந்தா, தூக்கம் வருதா தூங்குறியான்னு கேட்டவுடனே கையை நீட்டிட்டு வந்துட்டா. இப்படியே நான் தோளில் போட்டு ஒரு 10 நிமிஷம் தட்டி கொடுத்தேன்னா தூங்கிடுவா. உள்ளே அவங்க அப்பா தூங்குறாங்க, அதனால் நான் இங்கே வச்சு தூங்க வைக்கிறேன். தூங்கினதுக்கப்புறம் உள்ள பெட்டில் பக்கத்தில் போட்டுருவேன், அவங்க அப்பா பக்கத்தில். பாப்பா இப்போ தூங்கிட்டா. உருளைக்கிழங்கு கட் பண்ணியாச்சு, ரைஸ் வச்சாச்சு, உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண பேன் வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போது லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. குக்கரில் தான் ரைஸ் வைப்பேன். குக்கரில் ரைஸு சுட சுட. அப்புறமா இது வந்து சாம்பார் நல்லா சூடு பண்ணி வச்சாச்சு. இது ரசம், இது பொட்டேட்டோ ஃப்ரை. அவ்வளோதான் இன்றைக்கி சிம்பிள் லஞ்சு. ரைஸ் வச்சுட்டு உருளைக்கிழங்குலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு நானும் போய் பாப்பா கூடவே தூங்கிட்டேன். காலையில் பொங்கல் சாப்பிட்டனால ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது, தூக்கம் வர மாதிரியே போய் நானும் ஒரு 1/2 hour தூங்கிட்டேன். இப்போ நான் ரைஸு எல்லாம் வச்சுருக்கேன். நான் இப்போ சாப்பிட போகிறேன். பாப்பா எந்திரிக்கிறதுக்குள்ளே நான் சாப்பிட்டேன்னா அவன் எந்திரிச்ச உடனே அவளுக்கு ஊட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் சாப்பிட்டு முடிச்சு கரெக்டாக கொஞ்சம் நேரத்தில் பாப்பா எந்திரிச்சிட்டா. ரொம்ப குஷியாக விளையாடிட்டு இருக்காங்க, டான்ஸ் ஆடுறாங்களாம் டிவி பார்த்துட்டு. ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா. சரி ஊட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். எப்போவுமே எந்த கூட்டு வச்சாலும் தனியாக ஒரு பிளேட்டில் வச்சு அவளுக்கு சாப்பிட கொடுத்துருவேன். அது ஒன்றா எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பா. எந்த காய் வச்சாலும் அப்படி கொடுத்துருவேன். ரைஸ் மட்டும் நான் ஊட்டுவேன் அவளுக்கு. சில நாள் வந்து ஸ்பூனில் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவளே ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிடுவா. சில நாள் நான் வந்து கையில் எடுத்து ஊட்டுவேன். கையில் தான் ஊட்டுவேன் நான். அவள் ஸ்பூனில் கேட்டான்னா சும்மா ஒரு 2 வாய் மட்டும் ஸ்பூனில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கையில் தான் ஊட்டுவேன். கையில் ஊட்டினா தான் வந்து எனக்கும் ஊட்டின திருப்தி இருக்கும், அவளுக்கும் சாப்பிட்ட திருப்தி இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட்டு. ஸோ அதனால் நான் அப்படி பண்ணுவேன். வீடியோ எடுக்க ஏதாவது எடுத்து வச்சா போதும், பாப்பா வந்து பக்கத்தில் நின்றுட்டு ஏதாவது அதை கொடு இதை கொடுன்னு கேட்டுகிட்டே இருப்பாள். இப்போவும் அதுதான் தயிர் வச்சுருந்தேன். ஒரு கப்பில் தயிர் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தா. கொஞ்சோண்டு மட்டும் ஸ்பூனில் எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். அவளை வச்சுட்டு வீடியோ எடுக்கிறது வந்து நான் தமிழ் நியூ இயர்க்காக ஒரு ஸ்வீட் பண்ணலான்னு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் எல்லா திங்ஸும். என்ன ஸ்வீட்டுன்னு பார்த்தீங்கன்னா பாதுஷா பண்ண போகிறேன். சரி தமிழ் நியூ இயர்னால ஒரு நல்ல ஸ்வீட்டோடு ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த இயர் அப்படி சொல்லிட்டு இனிமேல் தான் நான் வீடியோ எடுக்க போகிறேன். மாவு செஞ்சுட்டு எல்லாம் செஞ்சுட்டு என்னோட சர்வன்ட் மெய்ட் வந்து 4 o'clock கிளம்பிடுவாங்க. இப்போ மணி வந்து 3:30 ஆகிடுச்சு. சரி அவங்க போகிறதுக்குள்ளே கொஞ்சம் நான் வேலையை முடிச்சிட்டேன்னா பாத்திரம்லாம் கழுவி வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு நான் வேகமாக பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான், ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அடுத்ததாக வந்து பாப்பா கூட இனி டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதுதான் எனக்கு மிச்சம். வீடியோவும் எடுத்தாச்சு. அவங்க சர்வன்ட் மெய்டும் வந்து கிளம்பிட்டாங்க க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு. அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா 4 மணிக்கு மேலே தான் எந்திரிச்சு சாப்பிடுவாங்க நைட் ஷிஃப்ட்னால. அவங்க எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் பாப்பா கூட விளையாடிட்டு இருப்போம். நானும் அவரும் சேர்ந்து கண்ணாமூச்சி ஏதாவது விளையாடுவோம் அவ கூட. இந்த மாதிரி இந்த கவர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவளோட விளையாட்டு சாமான் தான் இருக்குது. அதை வச்சு நானும் அவளும் ஏதாவது விளையாடிட்டு இருப்போம் கொஞ்சம் நேரம் டிவி பார்க்க விடாமல். இங்கே ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் இந்த மாதிரி தான் எனக்கு டைம் போகும். பாப்பா கூட விளையாடுறது, வீடியோ எடுக்கிறது, வீடியோ எடிட் பண்ணுறது, இதுதான் ஒர்க்கு. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய DIML vlogல வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் vlog. ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவில் எந்த பார்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இம்ப்ரெசிவாக இருந்தது அப்படின்னும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.